நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுதல் ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்து பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவான். கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தினுடைய நசீபை தந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். பிறை 2 நோன்புகள் நம்மளை விட்டு கடந்து விட்டது. 3வது பிறையில் நாம் இருக்கின்றோம். 3வது நோன்பை அடைவதற்காக இருக்கின்றோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் நோன்பினுடைய மகத்துவங்கள் ஏராளமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதிலையும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி விசேஷமாக வாழ வேண்டும், எப்படி விசேஷம் என்றால் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில விசேஷமாக எப்படி வாழணும். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், இந்த பயான தொடர் பயானை கேட்டுட்டு அந்த 25வது நாள்ல அந்த கொஸ்டின் கேட்கும்போது நல்ல முறையில் என்ன செய்யணும், சரியான பதில் அளிக்கணும். அது ஊக்கம். என்ன ஊக்கம்னா, நல்ல முறையில் பயானை கேட்டுக்கிட்டு அமல் செய்வதாக தான் இந்த ஒரு முன்னேற்பாடு. நல்ல முறையில் யாரெல்லாம் அதை தகுதி பெற்று வெளியே வராங்களோ அவங்களை சிறந்த முறையில் என்ன செய்யப்படும், கௌரவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல விசேஷமாக வாழணும். அது எப்படி விசேஷமாக வாழலாம்? இப்போ நம்ம என்ன செய்யறோம், தொழுகிறோம், இபாதத் செய்யறோம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் வாழ்றோம், சதகாவுடைய காரியங்கள் செய்யறோம், தான தர்மமான காரியங்கள் செய்யறோம், ஜகாத்து கொடுக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கண் பார்வையில எப்பொழுதும் என்ன செய்யணும், பண்ணிக்கிட்டே வாங்க. அதற்கு ஒரு சில 5 விஷயங்களை யார் சொல்றாங்கன்னா, ஃபுலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு 5 செய்தி சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். ஃபுலைல் இப்னு இயால் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுடைய கிதாபில் 5 செய்திகளை விவரிக்கிறாங்க, எப்படி இல்லை ஸ்பெஷலாக வாழ்வதற்காக. அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமா அஸாபக மின் ஷைஇன் ஃபகுல் தாலிக பிகலாயில்லாஹ். அழகான வார்த்தை. அதாவது வல் கதிரி கைரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அந்த ஈமானுடைய விஷயங்கள்ல 7வது பாயிண்ட் வரும். அல்லாஹ்விட்ட இருந்து தான் எல்லா விதமான நலனும் கெடுதியும் இருக்குது. என்ன செய்யணும், நம்ம ஈமான் கொள்ளணும். அது முதல்ல ஈமானுடைய விஷயங்கள்ல. அதே போல இந்த ஃபுலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லா விதமான தீர்மானங்களும் அல்லாஹ் கிட்ட தான் வருது. என்ன செய்யணும், முதல்ல ஈமான் கொள்ளணும். இப்போ வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்கள் நடக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும், இன்பம், துன்பம், நல்ல விதமான காரியங்கள், கெட்ட விதமான காரியங்கள், இப்படி எல்லாமே இருக்கும். இது யாருடைய புறத்துல இருந்து வந்ததுக்கு, அல்லாஹ் பக்கம் தான் வந்து என்ன செய்யணும், முதல்ல நம்ம ஈமான் கொள்ளணும். அப்படி ஈமான் கொண்டா என்ன பிளஸ்னா, நம்மளுக்கு எந்த ஒரு பயம் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. இது அல்லாஹ் சொல்றான், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். ஒரு முஃமினான அடியார், ஒரு முஸ்லிமான அடியார் எப்போ அல்லாஹ் கிட்ட இருந்தா எல்லாமே வருது ஒரு தீர்மானத்தை உள்ளங்கள்ல கொள்கிறாரோ அவருக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது என்று ரப்புல் ஆலமீன் பரிசாற்றுகின்றார். அப்போ கண்ணியமான தாய்மார்களே, நம்மளுக்கு சோதனை வரும், கவலை வரும், துக்கம் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆஹா என்ன ரப்பே நீ இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னு ரப்ப பேசக்கூடாது. என்ன ரப்பே நீ இப்படி செஞ்சா ரப்ப நினைச்சுடாருமே, அவன் மேல பழிய போடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கணும், ஆஹா நமக்கு கொடுத்த ஒரு கதிர், இது யாரும் மாற்றி அமைக்க முடியாது என்று நினைச்சணும். ஒரு தீர்மானங்கள் உள்ளவங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அது பனி போல கரைவதற்கு உங்கள் உள்ளங்கள் மாறிவிடும். அல்லாஹ் என்ன செய்வான், உள்ளத்தை மாற்றி விடுவான். அப்ப முதல் விஷயம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும், எந்த ஒரு நன்மையான தீமையான காரியம் நடந்தாலும் முதல் விஷயம் ரப்பிடத்திலிருந்தான் அனைத்தும் வந்தது என்று செய்யணும், ஈமான் கொள்ளணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2வது முக்கியமான பாயிண்ட், ஒரு அழகான ஒரு விஷயம், யஃபலு லிசானக. நம்ம என்ன செய்யணும், நாவை பேணி பாதுகாக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த நாக்கு தெரியுமா,
நாக்கு வாய்க்குள்ள நினைச்சது ஒரு ஒரு டோர் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்குது. அதை பாதுகாக்க 32 பல்ல போட அல்ல நினைச்சிருக்கா. எந்த வார்த்தையும் அவ்வளவு சில வெளிவந்துதான் நினைச்சிருக்கா. ஒரு பாதுகாப்பு ஒரு கவசத்தை போட்டிருக்கா. அதையும் மீறி வாய்களோட பூட்டையும் போட்டிருக்கா. அதை தாண்டி நம்ம வார்த்தைகள் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வார்த்தைகள் நல்ல விதமாகவும் இருக்கும், தீய விதமாகவும் இருக்கும். நல்ல விதமாக இருந்துச்சுன்னா காலம் முழுதும் பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷப்படுவார். தீய விதமான வார்த்தைகள் வந்தா காலம் முழுதும் பார்க்கும் பொழுது அவரும் கவலைப்படுவார், நாமும் கவலைப்படுவோம். அப்போ கண்ணியமானவர்களே, இதை பற்றி அழகா ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க. ஒரு சின்ன வரலாறு, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு அரசர் இருந்தானா. ஒரு அரசு என்ன செஞ்சானா, எல்லா மக்களையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிப்பான ஒரு பொருளை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செய்து தருவது மட்டுமல்லாமல் இந்த அரசாட்சி உங்களுக்கு கொடுத்துடுறேன். நல்லா கவனிக்கணும். ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி. அப்போ அரசர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த வேர்ல்டுலயே ரொம்ப பெஸ்டான ஒரு ஸ்வீட்டான பொருள் கொண்டு வாங்க. அந்த மாதிரி பொருள் நான் வாழ்க்கையில சாப்பிட்டு இருக்க கூடாது. அப்படி என்ன செய்யறாங்களா, ஒரு அறிவிப்பை என்ன செய்யறாரு, அரசர் வெளியிடுறாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆஹா 2 விஷயம். ஒண்ணு, அழகிய பெண்ணும் கிடைத்து வருகின்றது, அழகிய அரசாட்சியும் கிடைத்து வருகின்றது. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அமிர்தம் கொண்டு வராங்க, தேன் கொண்டு வராங்க, நல்ல ஜிலேபி கொண்டு வராங்க, லட்டு கொண்டு வராங்க. இப்படி ஆளுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அப்ப அரசர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. அப்போ அரசங்கிட்ட இருந்த ஒரு அடிமை, அந்த அடிமை என்ன செய்யறான், அரசரை நானும் போட்டில சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற. அடிமைட்ட ஒண்ணு இருக்காது, அடிமைட்ட ஒண்ணு இருக்காது. அவர் எப்படி போட்டில கலந்துக்கிடுவாரு? உடனே அரசன் சொன்னாராம், பரவாயில்ல கலந்துக்கோ. உடனே அந்த அடிமை என்ன செய்றாரு, ஒரு பொருளை கொண்டு வராரு, ஒரு பாக்ஸ் கொண்டு வராரு. பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளக்க ஒரு மாடுடைய நாக்கு இருக்கு. அப்போ எல்லாரும் ஸ்வீட்டா பொருள் கொண்டு வந்திருக்காங்க. இவர் பார்த்தன்னா நாக்கு கொண்டு வந்திருக்காரு. நாக்க கறி வச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் காரமா இருக்கும். நமக்கு தேவையான விதத்துல செஞ்சலாம், சமைச்சு ஆக்கிக்கிடலாம். வெறும் நாக்கு கொண்டு வந்திருக்காரு. உடனே அரசன் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல, என்ன கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு கேட்கும்போது அந்த அடிமை சொன்ன வார்த்தை, இந்த நாவை கொண்டு ஒரு உள்ளத்தை அழகான முறையில இனிமையாக ஆக்கக்கூடிய சொல் நாவல இருக்குன்னு சொன்னாங்க. அது மனிதனுடைய நாக்கில் இருக்குது. மனிதனுடைய நாக்கை வெட்ட முடியாத காரணத்தினால் நான் மாட்டினுடைய நாக்கை கொண்டு வரேன். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கவரக்கூடியது, ஒரு மனிதனை சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா நாக்கை கொண்டுதான். உடனே அரசன் ஊறிச்சிட்டார், அப்படி சந்தோஷப்பட்ட, ஆகா இதை விட ஒரு இனிப்பான ஒரு பொருள் வேணுமா. உடனே நினைச்சாரா, அடுத்து திரும்ப அரசன் சொன்னாரா, இனிப்பான பொருளை கொண்டு வந்துட்டீங்க, இருக்கலே ரொம்ப கசப்பான பொருளை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்றாங்க, மறுநாள் கசப்பா பாவக்காய் வேற என்னென்ன கசப்பெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இந்த அடிமை என்ன செய்றாரு, அதே போல மாடு நாக்கு கொண்டு வராரு. அப்போ உடனே அரசங்கிறார், என்னப்பா நேத்தான் இந்த இனிப்புன்னு இந்த நாக்கு கொண்டு வந்த, திரும்ப கசப்புன்னு கொண்டு வந்திருக்க, என்னதான் உன் கதைன்னு கேட்டார். உடனே அந்த அடிமை சொன்னாரா, ஒரு மனிதரை கடைசி மௌத்து வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய உள்ளங்கள் கசக்கும்படி இந்த நாவு பேச்சால் கொன்று சொன்னாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், நம்ம எல்லாரும் நம்ம கவனிக்கணும், யஃபலு லிசானக. அப்போ நம்ம நாவினால் ஒரு மனிதர் என்ன செய்யலாம், உயர்த்தவும் செய்யலாம், தாழ்த்தவும் செய்யலாம். ஒரு மனிதர் என்ன செய்யலாம், சந்தோஷமும் படுத்தலாம், இன்னும் கீழ்த்தரமும் படுத்தலாம். இவர் மனிதனை பார்த்து சொல்றோம், அழகா இருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு அழகிய குணம். அவர் நம்ம பார்க்கும் பொழுதுலாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு தேனை கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு டேஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவரை பார்த்து சந்தோஷமா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ், அவர் கபூர் செல்லும் வரைக்கும் உங்களை பார்த்த முதல்லாம் சந்தோஷப்பட்டு சொல்வாரு, என்ன அழகான சொல்லிட்டானப்பா. அவர் அழகாவே இருக்க மாட்டாரு, இருந்தாலும் வார்த்தை எப்படி அழகாக்குறது, மவுத்து வரைக்கும் உள்ளங்களை அழகாக்குது. அப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், யாரையாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷமா உச்சகட்ட ஒரு வார்த்தை பேச தப்பு கிடையாது. யாருடைய மனதையும் நோவினைப்படுத்தி விடக்கூடாது, சஞ்சலப்படுத்திடக்கூடாது. அதான் சொல்லுவாங்களா, தீயினால் சுட்டப்பும் உள்ளார் நாம் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்டவடு எப்பொழுதும் ஆறி போயிடும். ஆனால் நாவினால் சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யுமா, உள்ளத்திலிருந்துகிட்டே இருக்கணும்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் ரொம்ப சொற்பமான காலம் தான், ரொம்ப குறுகிய காலங்கள் தான். அப்போ நம்ம அக்கம் பக்கத்துல இப்போ மாமியார் மருமகள் இருப்பாங்க, மகள் தாய் இருப்பாங்க, மச்சினிச்சி இருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, மனசுல என்னமா இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் ரப்புக்கு உங்களுக்குள்ளது. வெளியே பேசும்பொழுது சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசுங்க மாமியார்கிட்ட. மருமகள் அதே போல மாமியார் என்ன செய்யணும், சந்தோஷமா மகள்கிட்ட எப்படி பேசுறீங்க, மகள்கிட்ட எவ்வளவு உரிமையா இருக்கிறீங்க, அதே போல் மருமகள்கிட்ட உரிமையா இருங்க. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் குடும்பம் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும், சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்கலாம், ஆஃபியத்தா இருக்கலாம், கவலை இல்லாம இருக்கலாம். அப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லார் வீட்லையும் எப்படி மருமகள் இருப்பாங்க, மகளும் இருப்பாங்க, மச்சினிச்சி இருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக நாவினால் வார்த்தை விட்டுறாதீங்க. அது அல்ல முடியாது, எந்த சூழ்நிலை அல்ல முடியாது கண்ணியமானவர்களே. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், ரெண்டாவது விஷயம் யக்ஃபலு லிசானக, அப்போ நாவை பேணி பாதுகாக்கணும். பாதுகாக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி பாதுகாத்துட்டீங்கன்னா அல்லாஹ் ஒரு சந்தோஷப்படுவான். பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்க உயர்தரமா பேசி பாருங்க. ரொம்ப சின்ன பையனாக பரவாயில்ல, உயர்தரமான வார்த்தைகளை கொண்டு அழகுபடுத்துங்க. அல்லாஹ் அந்த வார்த்தையினால் உங்களை அழகுபடுத்துகின்றான். சொல்லுவாங்க, நம்ம எப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம பெரியால் நினைக்கவே கூடாது. இருக்கலே ஆக மட்டமான மனிதர் நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே தவாலு இறங்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய பதவி வந்தாலும், எவ்வளோ பெரிய உயிர் வந்தாலும் என்ன செய்யணும், உள்ளங்கள் எப்படி இருக்கணும், நான் அடிமைதான், நான் எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்க. என்ன செய்யணும், நம்மளுடைய உள்ளங்களை நாமளே தட்டி 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 கீழே வைக்கும் பொழுதெல்லாம் ரஃபாய் யௌமத் அஸ்துல் கியாமா, அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமை நாள்ல இந்த உலகத்துல நீ அடிமையாக வாழும் பொழுது உன்னுடைய உள்ளத்தை நசுக்கி கீழே அடைக்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறானா, மறுமை நாள்ல நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறான். கண்ணியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செய்யுங்க, சந்தோஷமா பேசுங்க, எல்லாத்தையும் பொன்மொழிகளோடு இருங்க. பெருமானார் சொல்றாங்க, ஒரு முஃமினை பார்த்து சிரிச்சா சதக்காலாம். இப்போ ஒரு 100 ரூபா போடுறோம் ஒரு மக்களுக்கு, அது என்ன நன்மையோ, இப்போ நீங்க என்ன செய்யுங்க, உங்க குடும்பத்தில் யாரையா சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சதக்காவுடைய நன்மையை அல்லாஹ் அமைச்சு கொடுத்துறான். பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ ஒரு மகத்தானவன், எவ்வளோ ஒரு கிருபையான. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், யக்ஃபலு லிசானக, நாம பேணி பாதுகாக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படிங்க பேணி பாதுகா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஜொலிக்க வச்சுருவான். அடுத்து மூன்றாவது செய்தி, சிதுக்கு ரப்பக பிமா வஅதக மின ரிஸ்க். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும், எண்ணத்தை யார் கொடுக்கிறா, அல்லாஹ் தான் கொடுக்கிறா. வாக்கும் யார் கொடுக்கிறா, அல்லாஹ் தான் கொடுக்கிறா. இப்போ நமக்கு அல்லாஹ் பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் நம்மளுக்கு என்ன எண்ணமோ அந்த எண்ணம் வந்தே தீரும் என்று ரப்புல் ஆலமீன் எழுதிவிட்டான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அழகா சொல்லுவாங்க அல்லவா, அதாவது லா யுஸீபு வலவுக்கான பி ஸஃபத்தைனி லா யுஸீபு வலவுக்கான பி ஜபலைனி. 2 உதடுக்கு மத்தியில ஒரு உணவு இருக்குது, அந்த உணவை அல்லாஹ் நான்னா தான் வாய்க்குள்ளே போகும். அதே போல 2 மலைக்கு கீழே ஒரு உணவு, மத்தியில ஒரு உணவு இருக்குது, அந்த உணவு நம்ம எங்கேயோ இருக்கிறோம், ஆனா அதை தேடி வரணும் அல்லாஹ் நாடிட்டான்னா அந்த உணவும் வந்து தேரும். நம்ம நாவில் உள்ளே நம்முடைய உதடுக்கு மத்தியில் உள்ள உணவு உள்ளே அல்லாஹ் நாடினால்தான் உள்ளே செல்லும், இல்லை என்றால் செல்லாது. அப்போ அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளுக்கு வேகமா உழைக்கிறோம், வேகமா ஓடுறோம், என்ன உணவு ஒட்டுமோ அந்த உணவு மட்டும்தான் ஒட்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் அறிவிக்கிறாங்க. அப்ப நம்ம கவலைப்படக்கூடாது, எண்ணத்தை நினைச்சு ரிஸ்க் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நம்ம ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரப்பே என்ன செய்யணும், அதாவது பரக்கத்துன்னு சொல்றோம், ரிஸ்க்குன்னு சொல்றோம். ரிஸ்க்குன்னா உணவு மட்டும் கிடையாது, பரக்கத்துன்னா அதாவது வருகின்ற அப்படியே ஒரு அருள்பாக்கியம் கிடையாது. பரக்கத்துக்கு இன்ன வரைக்கும் யாருமே அர்த்தம் வைக்க முடியாது. ஏன்னா பரக்கத்துக்கு எல்லாமே பொருள் அமைஞ்சிடும். உடல் ரீதியாகட்டும், உணவு ரீதியாகட்டும், குடும்பத்தினுடைய பிள்ளைகளாகட்டும், இப்படி எல்லா விஷயமும் என்ன ஆகுதுன்னா பரக்கத்துல அமைஞ்சிருது. கண்ணியமானவர்களே, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நமக்கு அல்லாஹ் ரிஸ்கை நாடிட்டான், அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனால என்ன செய்யணும், ரப்பிட்ட துவா கட்டிக்கிட்டே இருக்கணும். ரப்பே கடைசி வரைக்கும் ஹலாலான ரிஸ்க் அமைச்சு கேட்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? அப்படி கேட்டீங்கன்னா மௌத்துடைய நேரங்களில் ஹலாலான முறையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் செய்யலாம். கபூல் அழகான முறை சேர்ந்துலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மூன்றாவது செய்தி. அடுத்து நான்காவது, இன்னல்லாஹு ரஸாகுன் து குவத்தின் மத்தீன். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், குடும்பத்தில் ஏதாவது தேவை வந்துட்டு என்ன செய்யறோம், பேரட்ட போய் கேட்குறோம், நம்ம சொந்த பந்தங்களில் கேட்குறோம்.
ஆனால் ரப்பு சொல்கிறான், எப்பா இந்த உலகத்திலேயே கொடுக்கறதுக்கு சிறந்த என்ன தவிர யாருமே கிடையாது அல்ல சொல்லிட்டான். நம்ம நினைக்கிறோம் ஏதாவது தேவை வருது உடனே குடும்பங்களில் போய் நிற்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவை வந்தால் ரப்புட்ட கேளுங்க. ரப்பு யாரு மூலியமாவது ஏதாவது மூலியமா நினைச்சுவான், நம்மளுக்கு உதவி செஞ்சிருவான். அவனே சொல்றான், இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல என்னை தவிர யாராலையும் கொடுத்து நிறைவேற்றிவிட முடியாது என்று அப்படி சொல்லியிருக்கான். அப்போ கண்ணியமானவர்களே, நம்மளுக்கு என்ன தேவையாதான் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட கேளுங்க, ரப்புட்ட கேளுங்க. நம்ம படைச்சவன் யார்? ரப்பு. இன்னொரு விஷயம், நம்ம அக்கம் பக்கத்தில் என்ன செய்வோம், ரொம்ப சிரமமா இருக்குப்பா, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னா, சரி ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு நினைச்சுவாங்க. நம்ம முன்னாடி பேசிடுவாங்க, பின்னாடி எடுத்துட்டு பேசுவாங்க. அவனுக்கு தேவைதான். அப்படியே கொஞ்சமா ஆட்டம் போட்டாங்க, அவனுக்கு தேவைதான் நினைச்சவங்க. பின்னாடி நம்மளை பத்தி பேசுவாங்க. ஆனா ரப்பு என்ன செய்ய மாட்டான், அப்படி பேசவே மாட்டான். நம்ம கவலையை அல்லாஹ் புரியுவான். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவான். நம்முடைய சொன்ன எந்த சொல்லியும் ரப்பு யார்ட்டையுமே சொல்லி காமிச்சு சிரிக்க மாட்டான். அப்போ கண்ணியமானவர்களே, நம்ம கொடுப்பதுல மிக பிரம்மாண்டவன் யாருன்னா ரப்புல் ஆலமீன் தான். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? என்ன வித தேவைகளாக இருந்தாலும் அவங்கிட்ட தான் நிக்கணும், அவன் தான் தருவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்த 5வதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு செய்தி அறிவிப்பாங்க, 2 நபர் அல்லாஹ் பிடிக்குமா, 2 நபர் அல்லாஹ் பிடிக்காதான். நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது அல்லாஹ் முஹப்பத்துக்குரிய நபர்ல 2 பேர், அல்லாஹ் கைர முஹப்பத் இல்லாத நபர் 2 பேர். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். யார் திக்ரோட இருப்பாரோ அல்லாஹ் என்ன செய்யறான், பிரியப்படுறான். யார் பாவத்தை விட்டு பாதுகாப்ப துவா செய்கிறாரோ, பாவம் செய்ய வாய்ப்பிருந்து அதை விட்டு தவிர்ந்து கொள்கின்றாரோ, அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள பிடிச்சமா நேசராக அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான். இன்னும் 2 மக்களை யார் சொல்றாங்கன்னா, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவில் இல்லாமல் இருப்பவர். அல்லாஹ் பாதுகாக்கும். 2 நபர்கள் பிடிச்சவங்க, அந்த நபர்கள் நம்ம எல்லாரும் ஆயிரம் இன்ஷா அல்லாஹ். ஆயிரலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒண்ணு திக்ர் ஒதுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு, எப்பெல்லாம் பாவம் செய்ய தோணுதோ, பாவம்னா பெரிய பாவம் கிடையாது, யாரையா பத்தி புறம் பேசுவோம், யாரையா பத்தி தவறு சொல்லுவோம், இதெல்லாம் பாவம் தான். இது வரும்பொழுது நம்ம நினைச்சணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நினைச்சணும், ஓதி ஒதுங்கி போயிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமான தாய்மார்கள் சகோதரியார நீங்களா தான் இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2 விஷயம் வாழ்க்கையில் என்னைக்கு செய்யவே கூடாது. ஒன்று என்னன்னா, எப்பொழுதும் ரப்பு நினைவு இல்லாமல் இருக்கவே கூடாது. ரப்பு நினைவு இல்லையா, அந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை. எப்பொழுது ரப்பு நிலைமையிலேயே வாழ்ந்துக்கிட்டோம். ஏன்னா அவன் நினைவு இல்லை என்றால் இந்த நம்முடைய ஜிஸ்மு என்ன செய்யாது, இயங்காது. இயங்கும், ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில் இயங்காது. அப்போ எப்பொழுது யார் நினைவில் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கணும். 2வது, பாவத்தின் பக்கம் நம்ம போகும் பொழுதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிறரை கூட்டிட்டு பாவத்தின் பக்கம் போகக்கூடாது. பாவம் செய்ய வாய்ப்பு அமைகிறது, உடனே பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிவிடக்கூடாது. இந்த 2 மக்களையும் அல்லாஹ் பிரியப்படுவதில்லை, 2 மக்கள் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அப்போ கண்ணியமானவர்களே, இன்று சொல்லப்பட்ட 5 செய்திகளை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, எந்த ஒரு வேதனை இருக்காது, நிம்மதியான முறையில் வாழலாம், அழகான முறையில் வாழலாம், கடன் இருக்காது, வட்டி இருக்காது, எந்த ஒரு முசீபத்துமே இருக்காது. நிம்மதியா காலம் முழுவதும் வாழ்ந்துகிட்டு கடைசி மௌத்துடைய நேரங்களில் கலிமா ஷஹாதாவோட மரணத்தை உள்ளார். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா செய்யலாம்ன்ற நியத்தை சொல்றீங்களா, நல்ல முறையில் அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவைத்தவண்ணமாக உங்களுடைய மாற்றத்தை நிறைவுபடுத்திக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.